ஸோ நம்ம இந்த சாப்டர்ல சாரி இந்த வீடியோல சயின்ஸுடைய டேர்ம் 1 புக்கில் ஃபோர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு வந்து டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் படி ஃபோர்ஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபோர்ஸ் பார்க்கலாம். ஃபோர்ஸ்னா என்ன, அப்புறம் லைட்னா என்ன, மேட்டர்னா என்ன, லைஃப், ஆர்கனைசேஷன் ஆஃப் லைஃப், பிளான் கிங்டம், இந்த 5 சாப்டர் வந்து இப்போதைக்கு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ லெட்ஸ் see. ஸோ என்ன அப்படின்னா ஃபோர்ஸ், அதோட எஃபெக்ட் என்ன, ஒரு ஃபோர்ஸ் இருக்குது அப்படின்னா அதோடைய எஃபெக்ட் என்ன, த்ரஸ்ட்னா என்ன, ப்ரெஷர்னா என்ன அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. நமக்கு ப்ரெஷர் சாப்டர் தேவையில்லை. ஸோ ரிலேஷன் பிட்வீன் ஃபோர்ஸுக்கும் ப்ரெஷருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ், ரிலேஷன் என்ன அப்படின்னு பார்க்கலாம். அதே மாதிரி Pascal's law and its application பற்றி பார்க்கலாம். Pascal's law in everyday life பார்க்கலாம். Then that's all. Okay. Problems related to force and pressure இது பார்க்கலாம். ஓகேங்களா? that's all. இப்போ வந்து இந்த இதில் வந்து ஃபோர்ஸ் அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டே டு டே லைஃப்பில் இப்போ நம்ம ஒரு பெண்ணை ஓப்பன் பண்ணுறோம், டோரை ஓப்பன் பண்ணுறோம், ஒரு ஃபுட்பாலை கிக் பண்ணுறோம், கேரம் காயின் வந்து ஸ்ட்ரைக் பண்ணுறோம் அப்படின்னம்னா, சப்பாத்தி மேக் பண்ணுறோம், இது எல்லாத்துக்குமே ஒரு ஃபோர்ஸ் தேவை. ஓகேங்களா? அதுக்கு பேர் தான் ஃபோர்ஸ். ஓகேங்களா? ஃபோர்ஸ் அப்படிங்கிறது புஷ் ஆக்ஷன் வந்து அந்த இடத்துல பெர்ஃபார்ம் ஆகும். அது வந்து அந்த பாடி வந்து ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு எடுத்துகிட்டு வரும். அதுக்கு பேர் தான் வந்து இந்த மூவிங் பாடியை ரெஸ்ட்டுக்கும், ரெஸ்ட்டில் இருக்கிற பாடியை மூவிங்க்கும் எடுத்துகிட்டு வர்றது தான் வந்து ஃபோர்ஸ் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஈவன் சேஞ்சஸ் ஷேப் அண்ட் சைஸ் ஆஃப் சர்டன் ஆப்ஜெக்ட், அந்த ஃபோர்ஸ் நம்ம கொடுக்குற ஃபோர்ஸ் அந்த 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 ஆப்ஜெக்டோடைய சைஸ் அண்ட் இதை வந்து சேஞ்ச் கூட பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்போ குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரோப் புல் பண்ண சொன்னாங்க அப்படின்னா, யார் கிரேட்டாக ஃபோர்ஸோடு இழுக்கிறாங்களோ அவங்க தான் வின் பண்ணுவாங்க ஆப்வியஸாக. ஓகேங்களா? the winners applying a great amount of force, hence the rope move in the direction of the great force. இப்போ கிரேட் ஃபோர்ஸ் எங்கே அப்ளை ஆகுதோ அந்த டைரக்ஷனில் ரோப் மூவ் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதுதான் டெஃபினிஷன் ஆஃப் ஃபோர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஃபோர்ஸ் இஸ் தட் the changes are tends to change. ஓகேங்களா? சேஞ்ச் மாற்றும், இல்லைன்னா அது மாற்றத்தை ஏற்படுத்தும். ஓகேங்களா? ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட், ஸ்டேட் ஆஃப் யூனிஃபார்ம் மோஷன் ஆஃப் த பாடி, டைரக்ஷன் ஆஃப் த மூவிங் பாடி, ஷேப் ஆஃப் த பாடி, இது எல்லாத்தையுமே வந்து சேஞ்ச் பண்ணும். விச் டென்ஸ் டு சேஞ்ச் த ஸ்டேட் ஆஃப் த ரெஸ்ட், ஸ்டேட் ஆஃப் மோஷன், டைரக்ஷன் ஆஃப் மூவிங் பாடி, ஷேப் ஆஃப் த பாடி. இதில் எதையாவது ஒரு விஷயத்த சேஞ்ச் பண்ணுச்சு அப்படின்னா அதுக்கு பேர் ஃபோர்ஸ். ஓகேங்களா? pushes and pulls are the form of force. Push, pull அப்படின்னு 2 form of force இருக்கு. Direction of force is in direction which push or pull is applied. Thus force is a vector quantity. Force அப்படிங்கிறது ஒரு vector quantity which has a magnitude and direction. அதுக்குன்னு ஒரு magnitude, அதுக்குன்னு ஒரு direction வந்து இருக்கும். ஓகேங்களா? இதை வந்து நியூட்டனில் மெஷர் பண்ணுறோம். நியூட்டன் அப்படிங்கிற இதில் வந்து ஃபோர்ஸை மெஷர் பண்ணுறோம். ஞாபகம் வச்சுக்கோங்க. Factors on which force depend. Factors on which a force depends அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, the effect of force so far now we are studying going to study the factors on which the effect of a force actually depends. என்ன மாதிரியான காரணிகளை வந்து டிபெண்ட் பண்ணி இந்த ஃபோர்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, when you play any game, the greater the force you apply on a body, the greater will be on its effect. Just observe a stroke of bat by batsman. If you want to hit the cricket ball to the boundary, the striking force on the ball must be greater. அதுதான் இப்போ கிரிக்கெட் விளையாடுறாங்க அப்படின்னா அந்த பேட்ல கொடுக்குற ஃபோர்ஸ் வந்து பவுண்டரியை தாண்டுற மாதிரி அவங்க ஸ்ட்ரைக் ஹிட் பண்ணும்பொழுது அந்த பால் வந்து பவுண்டரியை ரீச் பண்ணுது. ஓகேங்களா? அந்த இடத்துல ஃபோர்ஸ் தான் அப்ளை ஆகுது. ஓகேங்களா? இந்த திஸ் இஸ் வாட் ஃபோர்ஸ். ஓகேங்களா? ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு மேட்ரிக்ஸ் ஆஃப் ஷார்ப் பின்ஸ் எடுத்து ஒரு வுட்டன் போர்டில் வந்து ரோஸ் அண்ட் காலம்ஸாக வந்து என்ன பண்ணிக்க சொல்கிறாங்கன்னா பின் பண்ணிக்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு பிக் ப்ளோன் அப் பலூன் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு பிளேஸ் இட் ஜென்ட்லி ஓவர் த பின்ஸ். அந்த பின் மேலே ஜென்ட்லாக வச்சோம் அப்படின்னா ஸ்மால் புக்
on the top. ஒரு சின்ன புக் எடுத்து அதோட டாப்ல place a small book on the top of the balloon அப்படின்னா அந்த பலூன் burst ஆகுது. ஓகேங்களா? will the pin pricks the balloon அப்படின்னு கேட்குறாங்க. will the balloon burst? பலூன் உடையுமா? அந்த பின் அந்த பின் வந்து பலூனை வந்து உடைக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. இன்ஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா it is wonderful sight to see that balloon will not burst. How is it possible? எப்படி அந்த பலூன் burst ஆகாம இருக்கு அப்படின்னா reason, if you prick the balloon up, blown up balloon in a single pin, it will burst. ஒரு சிங்கிள் பின்ல வந்து நம்ம பின் பண்ணியிருந்தோம் அப்படின்னம்னா burst ஆகிருக்கும். ஓகேங்களா? பட் திஸ் did not. இது வந்து உடைக்காது. ஏன் அப்படின்னா many more pins were pricking the balloon. நிறைய pins வந்து பலூனை குத்திட்டு இருக்கிறதுனால single pin produces large pressure over small area, but large number of pins prick a body. Each pin exerts a very little pressure on the balloon. அப்போ நிறைய pins வந்து லார்ஜ் சர்ஃபேஸை கவர் பண்ணியிருக்கிறதுனால அது ஒரு ப்ரெஷரை கிரியேட் பண்ணாது. ஓகேங்களா? அந்த அளவுக்கு அந்த ஸ்மால் பின் போய் கொடுக்குற ப்ரெஷர் அளவுக்கு அந்த லார்ஜ் ஸ்மால் ஏரியாவில் ஒரே ஒரு பின் கொடுக்குற ப்ரெஷர் அளவுக்கு அந்த லார்ஜ் ஏரியாவில் நிறையா பின் கொடுக்குற ப்ரெஷர் வந்து இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? distributed over a large area of the body, so the balloon will not burst. balloon உடையாது. We conclude that the effect of a force on magnitude of the force and the area over which it acts. இதில் வந்து நம்ம என்ன கன்க்ளூஷன் எடுக்கலாம் அப்படின்னா the effect of a force, அந்த ஃபோர்ஸோடைய எஃபெக்ட் அப்படிங்கிறது எதை பொறுத்து இருக்கு அப்படின்னா மேக்னிடியூட் ஆஃப் த ஃபோர்ஸ். ஓகேங்களா? அந்த ஃபோர்ஸோடைய மேக்னிடியூடை பொறுத்தும் ஏரியா ஓவர் விச் இட் ஆக்ட்ஸ், எவ்வளோ ஏரியாவில் அது ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறது பொறுத்தும் இருக்குது. ஓகேங்களா? அடுத்து த்ரஸ்ட் அப்படிங்கிறது இஸ் அ ஃபோர்ஸ் ஆக்டிங் perpendicularly on given surface area of the body. It is measured by யூனிட் நியூட்டன். ஓகேங்களா? இதுவும் நியூட்டன், த்ரஸ்ட்டையும் வந்து நியூட்டன்ல தான் மெஷர் பண்றாங்க. பர்பண்டிகுலராக ஒரு சர்ஃபேஸ் ஆஃப் த பாடியில் வந்து கொடுத்தோம் அப்படின்னம்னா அது பேர் த்ரஸ்ட். ஓகேங்களா? ப்ரெஷர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். த எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் கேன் பி மெஷர்ட் யூசிங் எ ஃபிசிக்கல் குவான்டிட்டி கால் ப்ரெஷர். ஸோ நம்ம ப்ரெஷர் தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருந்தோம், பட் ஸ்டில் நம்ம பார்க்குறோம். ஏன் அப்படின்னா ப்ரெஷர் அப்படிங்கிறது வந்து ஃபோர்ஸோட ரிலேட்டட் கான்செப்ட் தான். ஸோ எஃபெக்ட் ஆஃப் ப்ரெஷரோட எஃபெக்ட் வந்து effect of force can be measured using a physical quantity called pressure. நம்ம எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிறத வந்து ஃபிசிக்கல் குவான்டிட்டியில் எப்படி மெஷர் பண்ணலாம் அப்படின்னா ப்ரெஷரை வச்சு தான் மெஷர் பண்ணலாம். இட் கேன் பி டிஃபைன்ட் as amount of force acting perpendicularly on a surface area of 1 square meter of a body. அதுக்கு பேர் தான் வந்து என்ன அப்படின்னம்னா ப்ரெஷர். ஓகேங்களா? ஒரு பர்பண்டிகுலரா ஒரு 1 ஸ்கொயர் மீட்டருக்கான ஒரு ஸ்கொயர் மீட்டர் ஆஃப் த பாடிக்கான சர்ஃபேஸ் ஏரியாவில் பர்பண்டிகுலரா எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் நம்ம அப்ளை பண்றோமோ அதுக்கு பேர் ப்ரெஷர். ஓகேங்களா? ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு த்ரஸ்ட் ஆர் ஃபோர்ஸ் டிவைடட் பை ஏரியா.
ஸோ ப்ராப்ளம் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி ப்ரெஷர் எக்ஸர்டட் பை எ ஃபோர்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் த மேக்னிடியூட் ஆஃப் த ஃபோர்ஸ் அண்ட் ஏரியா ஆஃப் கான்டாக்ட். அந்த ஃபோர்ஸோடைய மேக்னிடியூடை பொறுத்தும் அந்த ஏரியா ஆஃப் கான்டாக்டை பொறுத்தும் வந்து அமையுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ ஆவரேஜ் வெயிட் ஆஃப் எலிஃபெண்ட் வந்து 4000 நியூட்டனாக இருந்துச்சு அப்படின்னா வெயிட் ஆஃப் 1 leg இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை 1 leg. அப்போது 4000 divided by 4 is equal to 1000 Newton. அப்போ ஏரியா ஆஃப் சோல் ஆஃப் 1 feet வந்து 0.1 meter square. அப்போ ஃபோர்ஸ் பை ஏரியா. அப்போ 1000 divided by 0.1 போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? நமக்கு வந்து 10 to the power 4 கிடைக்கும். ஓகேங்களா? the pressure exerted by 1 leg of the elephant வந்து 10,000 Newton on 1 square meter. அடுத்து வந்து increasing pressure. The effect of pressure can be increased by increasing the thrust or by decreasing the area of the surface of the body experiencing the thrust. அதோடைய அந்த ஏரியா ஆஃப் எக்ஸ்போஷரை வந்து குறைச்சோம் அப்படின்னம்னா நமக்கு வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னம்னா இங்கே பாருங்க. எக்ஸாம்பிளுக்கு நம்பர் ஆஃப் வீல்ஸ் ஆர் ப்ரொவைடட் ஃபார் ஹெவி கூட்ஸ் கேரியர் ஃபார் டிக்ரீசிங் த ப்ரெஷர். இப்போது ஒரு கூட்ஸ் கேரியர் போகுது அப்படின்னா அதில் இப்போ 8 வீல்ஸ் இருக்குது அப்படின்னு வச்சுப்போமே. 8 வீல்ஸ், 2 இங்கே 2 இருக்குது, இங்கே 2 4, இங்கே 2 8, மொத்தம் 8 வீல்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்போது அதோடைய ப்ரெஷர் ஃபுல்லாக வந்து ஈக்குவலாக கேரி ஆகும். அதுதான் சொல்கிறாங்க. நம்பர் ஆஃப் வீல்ஸ் ப்ரொவைடட் ஃபார் ஹெவி கூட்ஸ் கேரியர் ஃபார் டிக்ரீசிங் த ப்ரெஷர் தேர்ஃபோர் இன்க்ரீசிங் த ஏரியா ஆஃப் கான்டாக்ட் ஆன் த ரோடு. அப்போ ஏரியா ஆஃப் கான்டாக்ட் அதிகப்படுத்துறதுனால என்ன ஆகுது அப்படின்னா அது வந்து ஈக்குவலாக கேரி ஆகுது. ஓகேங்களா? அதே மாதிரி பார்டர் ஸ்ட்ராப்ஸ் ஆர் ப்ரொவைடட் ஆன் அ பேக்பேக்கில் வந்து பார்டர் ஸ்ட்ராப்ஸ் கொடுத்துருப்பாங்க ஃபார் கிவிங் அ லோயர் ப்ரெஷர் ஆன் த ஷோல்டர்ஸ் பை ப்ரொவைடிங் லார்ஜ் ஏரியா ஆஃப் கான்டாக்ட் வித் த ஷோல்டர்ஸ். ஓகேங்களா? அந்த கான்டாக்ட் அப்படின்றது வந்து இந்த பார்டர் ஸ்ட்ராப்போட கான்டாக்ட் அப்படின்றது வந்து லார்ஜ் ஏரியாவில் இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த ப்ரெஷர் வந்து ஷோல்டர்ஸ்க்கு அதிகமாக தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக லார்ஜ் ஏரியா ஆஃப் கான்டாக்ட் வந்து ஷோல்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அதுக்கு அந்த பார்டர் ஸ்ட்ராப் வந்து லார்ஜ் ஏரியாவில் இருக்கும். ஓகேங்களா? அந்த பட்டையாக இருக்குதுல்ல, இவ்வளோ அகலமாக இருக்குல்ல, அதுதான் சொல்கிறாங்க. ஓகேங்களா? இட் இஸ் டிஃபிகல்ட் டு டிரைவ் ஆட்டோமொபைல் ஃப்ளாட் அண்ட் டயர். அப்போ அதுதான் சொல்கிறாங்க. இப்போ டயர் ஃப்ளாட்டண்டாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து டிஃபிகல்ட், அதுதான் சொல்கிறாங்க இதில் வந்து இன்க்ரீசிங் ப்ரெஷர் அப்படிங்கிற டாப்பிக்கில். ஓகேங்களா? த எஃபெக்ட் ஆஃப் ப்ரெஷர் கேன் பி இன்க்ரீஸ்ட் பை இன்க்ரீசிங் ஆர் பை டிக்ரீசிங் த ஏரியா ஆஃப் த சர்ஃபேஸ் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்சிங் த த்ரஸ்ட். அப்போ சர்ஃபேஸ் ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணுறது மூலியமாவோ டிக்ரீஸ் பண்ணுறது மூலியமாவோ அந்த ப்ரெஷர் வந்து குறைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா? அடுத்தது ஆக்ஸ், நெயில், நைஃப், இன்ஜெக்ஷன், நீடில்ஸ், புல்லட், all these are having sharp fine edges, so exert a large pressure on a small area of the body. Okay, in order to get the maximum effect from them, it is very difficult to walk on the sand, but camel can walk easily on it because they have large padded feet. Increases the area of contact with the sandy ground. This reduces the pressure and enables them to walk easily on the sand. இதெல்லாம் தான் காரணமாக சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்ததாக pressure exerted by air and atmospheric pressure. All you know very well that air fills the space all around us. This envelope of air is called atmosphere. It extends to many kilometers above the earth surface. ஒரு சில கிலோமீட்டர் வரைக்கும் எர்த்தில் வந்து அட்மாஸ்பியர் இருக்குன்னு நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஆல் ஆப்ஜெக்ட் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த் எக்ஸ்பீரியன்ஸ் த்ரஸ்ட் டியூ டு த அட்மாஸ்பியர். இப்போ எல்லா ஆப்ஜெக்ட்டுக்குமே சர்ஃபேஸ் ஆஃப் எர்த்தில் இருக்கிறது வந்து ஒரு ஃபோர்ஸை வந்து அட்மாஸ்பியர்னால எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது. ஓகேங்களா? அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஆர் வெயிட் ஆஃப் த அட்மாஸ்பியர் ஏர் that acts downward on a unit surface area of the surface of the earth is known as atmospheric pressure. Atmospheric pressure அப்படிங்கிறது என்ன அப்படின்னா amount of எவ்வளோ வெயிட் ஆஃப் ஏர் அல்லது ஃபோர்ஸ் ஆஃப் ஏர் வந்து டவுன்வர்டா அந்த யூனிட் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த எர்த் சர்ஃபேஸில் வந்து கொடுக்கப்படுதோ அதுக்கு பேர் வந்து அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறோம்.
ஓகேங்களா. இதை வந்து பேரோமீட்டர் யூஸ் பண்ணி மெஷர் பண்ணலாம். இதை வந்து இன்வென்ட் பண்ணவர் வந்து டாரிசெல்லி, ஞாபகம் வச்சுக்கோங்க, டாரிசெல்லி. ஸோ அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் டிக்ரீசஸ் வித் ஆல்டிடியூட் ஃப்ரம் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த். இந்த அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் அப்படிங்கிறது டிகிரீஸ் வித் த ஆல்டிடியூட். ஆல்டிடியூட் டிகிரீஸ் டிகிரீஸ் ஆகும் வித் த ஆல்டிடியூட் ஃப்ரம் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த். சர்ஃபேஸ்ல இருந்து ஆல்டிடியூடுக்கு போக போக அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் என்ன ஆகுது, டிகிரீசஸ் த ஆல்டிடியூட். ஓகேங்களா. ஆல்டிடியூட்ல போக போக அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் என்ன ஆகுது, டிகிரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் கேன் பி மெஷர்ட் பை ஹைட் ஆஃப் மெர்க்குரி காலம் இன் அ பேரோமீட்டர். அப்போ அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை எப்படி அந்த பேரோமீட்டர்ல மெஷர் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஹைட், அந்த மெர்க்குரியோட ஹைட் இருக்கு இல்லைங்களா, அந்த பேரோமீட்டர்ல அதோட ஹைட்டை வச்சு எவ்வளோ ப்ரெஷர் இருக்குன்னு மெஷர் பண்றாங்க. அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் என்ன ஆகுது, டிகிரீசஸ் த ஆல்டிடியூட் ஃப்ரம் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த். இது வந்து எர்த் சர்ஃபேஸ், இது வந்து ஒரு ஆல்டிடியூட். ஓகேங்களா. அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் வந்து ஆல்டிடியூடை டிக்ரீஸ் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. ஃப்ரம் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த் ஆல்டிடியூடை, ஹைட்டை வந்து டிக்ரீஸ் பண்ணுது. ஸோ அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை எதை யூஸ் பண்ணி, மெர்க்குரி யூஸ் பண்ணி மெஷர் பண்றாங்க. ஹைட் ஆஃப் மெர்க்குரி காலம் டினோட்ஸ் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் அட் த பிளேஸ். இப்போ எவ்வளோ ஹைட் அந்த மெர்க்குரி காலம் வந்து ரைஸ் ஆகுதோ அவ்வளோ அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா. அட் அ கிவன் டைம் இன் அ millimeter of mercury. Even if you tilt the tube at a various angle, you will see the level of mercury will not vary. அது என்னதான் நீங்க திருப்பி வச்சிருந்தீங்கனாலும் டில்ட் பண்ணீங்கனாலும் அதே லெவல்ல தான் இருக்கும். அட் சி லெவல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹைட் ஆஃப் மெர்க்குரி காலம் வந்து 76 centimeter ஆர் 760 millimeterல இருக்கும். The pressure exerted by the mercury column is considered as a pressure of magnitude of 1 atmosphere. 1 atmனு சொல்லுவாங்க. அதே 1 atmosphere அப்படிங்கிறது ப்ரெஷர் ஆஃப் மேக்னிடியூட். அதாவது வந்து அந்த எவ்வளோ மேக்னிடியூட் ப்ரெஷர் வந்து அந்த அட்மாஸ்பியர்ல இருக்குது அப்படிங்கிறது தான் அது வந்து மென்ஷன் பண்ணுது. ஓகேங்களா. மேக்னிடியூட் அப்படின்னா ஒன்றும் இல்லை, மேக்னிடியூட் இஸ் நத்திங் பட் அந்த அளவு. ஓகேங்களா. பரிமாணம்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது. Cooking in a place located at a higher altitude is difficult. ஹை ஆல்டிடியூட்ல போய் குக் பண்றது கஷ்டம். ஏன் அப்படின்னா ஹை ஆல்டிடியூட்ல அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் கம்மியா இருக்கிறதால அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் என்ன டிகிரீஸ் வித் ஆல்டிடியூட்னு பார்த்தோமா. ஸோ டிகிரீஸ் வித் ஆல்டிடியூட் மேலே போக போக அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் கம்மியா இருக்கும். அங்கே போய் ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து அட்மாஸ்பியரிக் கம்மியாக இருக்கிறதுனால பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் வந்து ரெடியூஸ் ஆயிரும். ஸோ வாட்டர் பாயில்ஸ் ஈவன் அட் 80 degree Celsius. அதாவது வந்து அட் திஸ் டெம்பரேச்சர் என்ன ஆகும்னா தெர்மல் எனர்ஜி தட் இஸ் ப்ரொடியூஸ்ட் இஸ் நாட் சஃபிஷியன்ட் எனஃப் ஃபார் பேக்கிங் ஆர் குக்கிங். ஸோ குக்கிங் இஸ் டிஃபிகல்ட் அட் ஹையர் ஆல்டிடியூட். ஹை ஆல்டிடியூட்ல போய் குக் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து கஷ்டமாக இருக்கும். ஓகேங்களா. 1 atmospheric pressure 1 atm is equal to pressure exerted by mercury column of height 76 centimeter in the barometer. So SI unitல 1 atmosphere is equal to 1 lakh Pascal. So SI unit of atmospheric pressure is Newton meters power minus 2. To realize the effect of atmospheric pressure, take a conical flask. Conical flask எடுத்துக்கோங்க. அதில் ஒரு எக், ஓகேங்களா, பாயில்டு எக் எடுத்து அந்த ஷெல்லை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அந்த எக்கை வந்து மவுத் ஆஃப் த ஃப்ளாஸ்கில் வச்சிட்டிங்க அப்படின்னா இது வந்து ஃப்ளாஸ்க்குள்ளே என்டர் ஆகாது. அதுக்கப்புறம் டேக் அ பீஸ் ஆஃப் பேப்பர் அண்ட் பர்ன் இட் அண்ட் ட்ராப் இட் இன்சைட் த ஃப்ளாஸ்க் அண்ட் வெயிட் ஃபார் ஃபியூ செகண்ட். இட் வில் பர்ன்ட் ஃபுல்லி. ஓகேங்களா. அது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு கீப் த எக் ஆன் த மவுத் ஆஃப் த ஃப்ளாஸ்க். Wait for few seconds. What do you observe அப்படின்னா egg placed at the mouth of the flask compressed and it will fall into the flask due to the atmospheric pressure. அதாவது when a paper is burning in the flask, the oxygen present in the air inside the conical flask is used up for combustion. ஓகேங்களா. கம்பஷன் நடக்கணும் அப்படிங்கிறதுனால உள்ள இருக்கிற ஆக்சிஜன் எல்லாத்தையும் அந்த உள்ள இருக்கிற ஏர்ல இருக்கிற ஆக்சிஜன் எல்லாத்தையும் அந்த இதுவே யூஸ் பண்ணியிருக்கும்.
கம்பஷன் ப்ராசஸ் நடக்கிறதுக்காக. இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ப்ரெஷர் ஆஃப் த ஏர் இந்த ஃப்ளாஸ்க்கை வந்து ரெடியூஸ் பண்ணிடும். அப்போது ஏர் இன் த அட்மாஸ்பியர் டென்ஸ் டு ஆக்குபை த லோயர் ரீஜன் இந்த ஃப்ளாஸ்க். அப்போது மேலே இருக்கிற அதே ஏர் அட்மாஸ்பியரில் இருக்கிற ஏர் வந்து அந்த ஆக்குபை த லோ ப்ரெஷர் ரீஜியன், அந்த ஃப்ளாஸ்கோடைய லோ ப்ரெஷர் ரீஜியனில் போய் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அது வந்து ரஷஸ் த்ரூ த மவுத் ஆஃப் த ஃப்ளாஸ்க் அண்ட் தஸ் புஷிங் த எக் இன் டு த ஃப்ளாஸ்க். அது வந்து உள்ளே வந்து வர பார்க்கும். ஸோ எக் வந்து உள்ளே புஷ் பண்ணப்படும். ஓகேவா. இந்த எக் ஃபால்ஸ் டவுன் டு த பாட்டம் ஆஃப் த ஃப்ளாஸ்க். காரணம் என்ன அப்படின்னம்னா வெண்ண பேப்பர், அதாவது வந்து ஒரு பேப்பரை பேர்ன் பண்ணி அந்த ஃப்ளாஸ்கில் போடுறோம் இல்லைங்களா, அப்போது அந்த ஆக்சிஜன் ப்ரெசன்ட் இன் த ஏர் இன்சைட் த கோனிக்கல் ஃப்ளாஸ்க் இஸ் யூஸ்ட் அப் ஃபார் கம்பஷன். உள்ளே இருந்த ஆக்சிஜன் எல்லாத்தையும் அந்த கம்பஷனுக்காக உள்ளே பேர்ன் ஆகிறதுக்காக அதில் இருந்த ஆக்சிஜன் எல்லாத்தையும் ஏரில் இருந்த ஆக்சிஜன் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கும். ஸோ இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ப்ரெஷரை ரெடியூஸ் பண்ணும். ஃப்ளாஸ்கில் இருந்த ஏரோட ப்ரெஷரை ரெடியூஸ் பண்ணிடும். அப்போது ஏர் இந்த அட்மாஸ்பியர் என்ன ஆகும் அப்படின்னா ஏர் இந்த அட்மாஸ்பியர் டென் டு ஆக்குபை த லோ ப்ரெஷர் ரீஜியன் இந்த ஃப்ளாஸ்க். ஆக்சுவலி இங்கே இருக்கிற ப்ரெஷர் எல்லாம் லோ ஆகிறதுனால இந்த ஃப்ளாஸ்கில் இருக்கிற லோ ப்ரெஷர் ரீஜனை ஃபில் பண்ணுறதுக்காக மேலே இருந்து ஹை ப்ரெஷர் அட்மாஸ்பியரிக் ஏர் எல்லாமே ரஷ் ஆகும். அப்போது உள்ளே இருக்கிற மேலே இருக்கிற ஏர் வந்து புஷ் பண்ணி அந்த எக்கை வந்து உள்ளே புஷ் பண்ணி தள்ளிடும். ஓகேங்களா. இதுதான் வந்து ரீசன், இதுதான் சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்ததாக ஃபோர்ஸஸ் இன் லிக்விட். Buoyant force of a liquid. An upward force is exerted by water on floating or partly submerged body. This upward force is called buoyant force. ஒரு upward force இருக்கும், அதுக்கு பேர் buoyant force ன்னு சொல்றாங்க. The phenomena is called as buoyancy. This force is not only exerted by liquids but also by gases. Liquid and gases together is called fluid. அதாவது வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்வர்ட் ஃபோர்ஸ், ஒரு மேல் நோக்கின ஒரு ஃபோர்ஸ் வந்து வாட்டர் வந்து எக்ஸர்ட் பண்ணும். ஆனால் ஃப்ளோட்டிங் பாடி, ஒரு மிதக்கிற பாடி மேலே. ஓகேங்களா. அந்த அப்வர்டு ஃபோர்ஸ்க்கு பேர் பயான் ஃபோர்ஸ், அந்த ஃபினாமினாவுக்கு பேர் பயான்சி. ஓகேங்களா. இந்த ஃபோர்ஸ் இஸ் நாட் ஓன்லி எக்ஸர்டட் பை லிக்விட் பட் ஆல்சோ பை கேஸஸ். இது வந்து கேஸஸும் இதே மாதிரியான இதை வந்து எக்ஸர்ட் பண்ணும். அப்போது ஃப்ளூயிட் ப்ளஸ் கேஸ் ரெண்டும் டுகெதர் வந்து ஃப்ளூயிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. திஸ் அப்வர்ட் ஃபோர்ஸ் டிசைட்ஸ் வெதர் ஆப்ஜெக்ட் வில் சிங்க் ஆர் ஃப்ளோட். அது மிதக்கணுமா இல்லை முழுகணுமாங்கிறத அந்த அப்வர்ட் ஃபோர்ஸ் டிசைட் பண்ணும். இஃப் த வெயிட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் லெஸ்ஸாக இருந்துச்சு அப்படின்னா தேன் அப்வர்ட் ஃபோர்ஸ் அப்படின்னா அந்த அப்வர்ட் ஃபோர்ஸோட வெயிட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் லெஸ்ஸாக இருந்ததுன்னா அந்த ஆப்ஜெக்ட் ஃப்ளோட் ஆகும். இஃப் நாட் இட் வில் சிங்க். ஓகேங்களா. பாடி ஃப்ளோட்ஸ் இஃப் த buoyant force is greater its weight. A body sinks if its weight is buoyant force is greater. அதாவது என்ன சொல்றாங்கன்னா அந்த பாடி ஃப்ளோட் ஆகும் எப்போ அப்படின்னா buoyant force வந்து அதிகமாக இருக்கும்போது வெயிட்டை விட. அதாவது buoyant forceங்கிறது ஒன்றும் கிடையாது, அந்த வெயிட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் இஸ் லெஸ் த ஃபார்வர்ட் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஃபார்வர்ட் ஃபோர்ஸ் தான் வந்து buoyant force. அந்த ஃபார்வர்ட் ஃபோர்ஸ் வந்து லெஸ்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபார்வர்ட் ஃபோர்ஸ் வந்து வெயிட்டை விட லெஸ்ஸாக இருந்துச்சு. தட் மீன்ஸ் buoyant ஃபோர்ஸ் தான் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஃப்ளோட் ஆகும். buoyant ஃபோர்ஸ் வந்து லெஸ்ஸாக இருக்குது அப்படின்னா வெயிட் வந்து ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா சிங்க் ஆகிடும். ஓகேங்களா. வெயிட் ஜாஸ்தியாக இருந்து buoyant ஃபோர்ஸ் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா சிங்க் ஆகிடும். ப்ரெஷர் எக்ஸர்டட் பை liquids do not have definite shape. Force acting on a unit area of a surface of a liquid is place called static pressure of liquid. The liquid exerts a pressure not only on the basis of their container but also on its side walls. இப்போ லிக்விட் வந்து அந்த ப்ரெஷரை வந்து சைடு வால்ஸ்லேயும் எக்ஸர்ட் பண்ணும். do not have a definite shape, அதுக்குன்னு ஒரு ஷேப் கிடையாது. ஸோ ஆக்டிங் ஆன் a unit area of a surface on which the liquid is placed, அது வந்து static pressure of liquid அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. The pressure exerted by a liquid depends upon the depth of the point of observation considered on it. Instrument used to measure the difference in the liquid pressure is called manometer. You can measure the pressure of the fluid enclosed in a definite container using manometer யூஸ் பண்ணி மெஷர் பண்ணலாம். ஓகேங்களா. யூடியூப் மேனோமீட்டருங்கிறது இதுதான். ஓகேங்களா. Pressure exerted by liquid in the base of a container depends upon the height of the liquid column. You have already studied atmospheric pressure in terms of height of the mercury column in a barometer. Upper liquid exerts the same pressure in all directions at a given depth. Liquid pressure varies with the depth.
ஓகேங்களா. இது எல்லாமே வந்து ஆக்டிவிட்டீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பாஸ்கல்ஸ் லா பார்க்கலாம். பாஸ்கல்ஸ் லா பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு 5 minutes பிரேக் எடுத்துக்கோங்க. ஸோ கண்டினியூ பண்ணலாம். பாஸ்கல்ஸ் லா அப்படின்னா என்னன்னா, the pressure applied at any point of liquid at rest in a closed system. ஒரு closed system, இந்த மாதிரி ஒரு closed systemத்துல liquid வந்து at any point, அதாவது வந்து ப்ரெஷர் வந்து applied at any point in a liquid at rest இருக்கிறது வந்து will be distributed equally through all regions of the liquid. எல்லா சுற்றி எல்லா ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அப்ளிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சம் ஆஃப் த ஃபாலோயிங் எக்ஸாம்பிள் ஹைலைட் த ஒர்க்கிங் அக்கார்டிங் டு பாஸ்கல்ஸ்ல. ஆட்டோமொபைல் சர்வீஸ் ஸ்டேஷனில் வெஹிக்கிள்ஸ் வந்து லிஃப்டட் அப்வர்ட் யூசிங் அ ஹைட்ராலிக் லிஃப்ட் விச் ஒர்க்ஸ் ஆஸ் பர் த பாஸ்கல்ஸ்லாம். ஓகேங்களா. த ஆட்டோமொபைல் பிரேக் சிஸ்டம் ஒர்க்ஸ் அக்கார்டிங் டு த பாஸ்கல்ஸ்லாம். ஹைட்ராலிக் ப்ரெஸ் இஸ் used to make the compressed bundles of cotton or cloth so as to occupy the less space. இல்லை ஹைட்ராலிக் ப்ரெஸ் வந்து cloth or less space occupy பண்ணுற மாதிரி. ஓகேங்களா. the all the above thinking corner, why are raindrops spherical in nature? Liquid flowing out of very small opening of a tube or a tap comes out in the form of fine drops and not as a continuous system. Why? Tree are greenish and they are greenish at the tips too. How does the water rise upward in the tree and the plant against the force of gravity? ஓகேங்களா. இதெல்லாமே வந்து திங்க் பண்ணி பார்க்க சொல்கிறாங்க. ஓகேங்களா. let us see. Above all questions, question have an answer that is due to surface tension அப்படிங்கிறது ஒரு விஷயம். அப்போ surface tension அப்படின்னா என்னன்னா, is a property of liquid. A molecule of the liquid experience of force which contracts the extent of their surface area as much as possible to have minimum value. Thus, the amount of force acting per
unit length on the surface of a liquid is called surface tension. இது வந்து நியூட்டன் மீட்டர்ஸ் பவர் -1ல சொல்றாங்க. இப்போ ஒரு பேப்பர் கிளிப் எடுத்து அது ஒரு பீக்கர் ஆஃப் வாட்டரும் எடுத்துக்கிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்து அதை ஸ்ப்ரெட் பண்ணி அது சர்ஃபேஸ் ஆஃப் த வாட்டர் மேலே வச்சுட்டு gently place the paper clip on the tissue paper மேலே பேப்பர் கிளிப் வச்சுட்டு observe what happened to the paper pin after some time. அந்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் என்ன நடக்குது அந்த பேப்பர் கிளிப்புக்கு அப்படின்னு வந்து பார்க்க சொல்றாங்க. Inference, after few minutes the tissue paper will submerge and the paper clip will make a small depression on the surface of the water and will instantly begin to float on the surface even though it is denser than water. அது வந்து வாட்டரை விட என்ன சொல்லி பார்த்தோம் இதுக்கு முன்னாடி, அந்த upward force அப்படிங்கிறது வந்து மேலே இருக்கிற வெயிட்டை விட வெயிட் ஆஃப் அந்த ஆப்ஜெக்டை விட பொருளை விட இதாக இருந்ததுன்னா ஃப்ளோட் ஆகாது, முழுகிடும், சிங்க் ஆகிடும்னு பார்த்தோம்ல. பட் ஸ்டில் இந்த பேப்பர் கிளிப் வந்து ஃப்ளோட்டு தான் ஆகுது. எதனால் அப்படின்னா water molecule on the surface which tends to contract themselves like a molecule of an elastic membrane. அப்போ என்ன பண்ணுது அப்படின்னா அந்த சர்ஃபேஸில் இருக்கிற வாட்டர் மாலிகுல் என்ன பண்ணுதுன்னா கான்ட்ராக்ட் ஆகிக்குது, இல்லைங்களா, சுருங்கிட்டு லைக் அ மாலிகுல் ஆஃப் அன் எலாஸ்டிக் மெம்பரைன், ஒரு எலாஸ்டிக் மெம்பரைனோட மாலிகுல் மாதிரி சுருங்கி force exerted by them which tends to minimize the surface area of water. அப்போ அந்த சர்ஃபேஸ் வாட்டரோட சர்ஃபேஸ் ஏரியாவை என்ன பண்ண செஞ்சிருது அப்படின்னா மினிமைஸ் கம்மி பண்ணிடுது. ஓகேங்களா. அப்போ பேப்பர் கிளிப் வந்து பேலன்ஸ் ஆகிடுது பை த மாலிகுல் ஆன் த வாட்டர் சர்ஃபேஸ் நவ் பிஹேவிங் லைக் அ ஸ்ட்ரெச்டு எலாஸ்டிக் மெம்பரைன் ஸோ இட் டஸ் நாட் சப்மர்ஜ். ஸோ ஒரு ஸ்ட்ரெச்டு எலாஸ்டிக் மெம்பரைன் மாதிரி அது வந்து ஆக்ட் ஆகுறதுனால அந்த பேப்பர் கிளிப் வந்து என்ன ஆகுறது இல்லை அப்படின்னா சிங்க் ஆகாமல் ஃப்ளோட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்தது அப்ளிகேஷன் ஆஃப் சர்ஃபேஸ் டென்ஷன். Water molecule rises up due to surface tension. Xylem tissues are very narrow vessel present in the plant. Xylem அப்படின்னு ஒரு டிஷ்யூஸ் இருக்கு. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி திங்க் பண்ண சொன்னாங்க இல்லைங்களா, அதாவது வந்து எப்படி வந்து அந்த பிளான்ட்ல வந்து நேரோவா மேலே அப்வர்டா எப்படி வந்து கிராவிட்டிக்கு எகெயின்ஸ்டா வாட்டர் மேலே போகுதுன்னு கேட்டாங்களே, அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா வாட்டர் மாலிகுல் வந்து எப்படி மேலே ரைஸ் ஆகுதுன்னா சர்ஃபேஸ் டென்ஷனால. ஜைலம் டிஷ்யூஸ் வந்து ரொம்ப நேரோ வெசலாக இருக்கும் பிளான்ட்ல. அப்போ அந்த வாட்டர் மாலிகுல்ஸ் எல்லாம் அப்சார்ப் ஆகுது, ரூட்ஸ்னால அப்சார்ப் ஆகி இந்த வெசல்ஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா மேலே அப்வர்ட்ல ரைஸ் ஆகிறதுக்கு ஒரு கெப்பிலரி ஆக்ஷன் வழியாக அது வந்து மேலே ரைஸ் பண்ண. இப்போ எப்படி வந்து இங்க் பாட்டில் நம்ம வந்து அந்த அது பேர் என்ன, இங்க் பாட்டில் இங்க் ஃபில்லர் வச்சு எடுக்கும் பொழுது அந்த ஏரை பம்ப் பண்ணிட்டு நம்ம இது பண்ணும் பொழுது உள்ள வந்து இங்கு சக் ஆகும் இல்லைங்களா, அந்த மாதிரி கெப்பிலரி ஆக்ஷன் வழியாக அந்த சர்ஃபேஸ் டென்ஷன் ஆஃப் வாட்டர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா மேலே வந்து எடுத்துட்டு போக வைக்கும் அந்த பிளான்ட்ல. ஓகேங்களா. For given volume, the surface area of a sphere is minimum. This is a reason for the liquid drop to acquire a spherical shape. அதனால தான் வந்து liquid drop spherical shapeலயும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. வாட்டர் ஸ்ட்ரைடர் இன்செக்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும், அது வந்து வாட்டர்ல மிதந்துட்டே இருக்கும். ஓகேங்களா. அதுவும் வந்து சர்ஃபேஸ் டென்ஷனால தான். ஹெவி ஸ்ட்ராங் sailors வந்து pour soap powder or oil into the sea near the airship to decrease the surface tension of water. அதிகமாக புயல் வரப்போ வாட்டருடைய சர்ஃபேஸ் டென்ஷனை வந்து அதிகம் டிக்ரீஸ் பண்ணுறதுக்காக டிக்ரீஸ் சர்ஃபேஸ் டென்ஷன் ஆஃப் சீ வாட்டர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சோப் பவுடரையோ, அதாவது வந்து சோப் பவுடரையோ அல்லது வந்து ஆயிலையோ வந்து ஊற்றுவாங்க. ஓகேங்களா. திஸ் ப்ராசஸ் ரெடியூஸ் த இம்பாக்ட் ஆஃப் வயலண்ட் வாட்டர் அகெயின்ஸ்ட் ஆல் ஷிப். ஓகேங்களா. வயலண்டான இதை வந்து ஸ்ட்ராமை வந்து கண்ட்ரோல் பண்ணிடும். அடுத்து வந்து விஸ்காசிட்டி அப்படின்னா ஸ்மால் குவான்டிட்டி ஆஃப் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் லிக்விட் லைக் கோகோனட் ஆயில், ஹனி, வாட்டர், கீ ஒரு கப்பில் எடுத்துட்டோம் அப்படின்னம்னா one drop வந்து each liquid on separate glass plateல விட்டு பார்த்தோம் அப்படின்னா gently rise one end of the glass plate one by one so as to allow the liquid to slide down smooth surface. Observe the speed of the each liquid. இப்போ கோகோனட் ஆயில், ஹனி, வாட்டர், கீ இதில் வந்து ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு ட்ராப் விட்டுட்டு நம்ம வந்து ஸ்லைடு ஆகி அந்த கிளாஸில் வர வச்சோம்னா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஈச் லிக்விட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஸ்பீடில் வந்து மூவ் ஆகும். இப்போ வாட்டர் வந்து ஃபாஸ்ட்டாக வந்துடும், கோகோனட் ஆயில் கொஞ்சம் மாடரேட் ஸ்பீடில் வரும், கீ வெரி ஸ்லோவாக வரும். ஓகேங்களா.
ஸோ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னம்னா between the layers of each liquid in motion there is a frictional force parallel to the layers of the liquid. அந்த ஒவ்வொரு சொட்டுக்கு பின்னாடியும் அந்த அந்த ஃப்ளூயிடோடைய ஒவ்வொரு டிராப்புக்கு பின்னாடியும் ஒரு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து பேரலா அந்த லேயர்ஸ் ஆஃப் லிக்விட்ல இருக்கும். இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் என்ன பண்ணும்னா அந்த மோஷனை வந்து அப்போஸ் பண்ணும், which are in motion. ஓகேங்களா? When a liquid is flowing, there is a frictional force between the successive layers of the liquid. And the layer of liquid la vandu a frictional force irukum. This force act in order to oppose the relative motion of the layer is known as viscous force nu solluvaanga. Okay, such a property of liquid is called viscosity. And the liquid ku appadi irukra property peru viscosity appdin solradhu. Okay, the viscosity force is measured by a unit called CGS and kilogram meter per meter power minus 1 second minus 1. இதை வந்து SI சொல்றாங்க. ஃப்ரிக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா அதாவது வந்து கான்டாக்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அது பேர் தான் வந்து ஃப்ரிக்ஷன். ஒன் ஆஃப் த கான்டாக்ட் ஃபோர்ஸ் தான் வந்து ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஃப்ரிக்ஷனுடைய ஆரிஜின் பார்த்தீங்கன்னா arises when two bodies in contact tend to move relative to each other. It always in opposite direction of the moving body. This force is produced due to geometrical dissimilarities of the surface of the body and which are in relative motion. அதாவது ஒரு ரெண்டு layers of அந்த ஒரு டூ பாடிஸ் இருக்கு அப்படின்னா கான்டாக்ட்ல இருக்கு அப்படின்னா அது ரெண்டும் எப்படி மூவ் ஆகும் அப்படின்னா ரிலேட்டிவ் டு ஈச் அதர். அதாவது அந்த ரெண்டு பாடியும் கான்டாக்ட்ல இருக்கிறது ரெண்டு ரிலேட்டிவ் டு ஈச் அதர், ஆனால் ஆப்போசிட் டைரக்ஷன்ல மூவ் ஆகும் ரெண்டுமே. இட் ஆல்வேஸ் இன் த ஆப்போசிட் டைரக்ஷன் ஆஃப் த மூவிங் பாடி. இட் ஆல்வேஸ் ஆக்ட்ஸ் ஆல்வேஸ் இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து அந்த மூவிங் பாடிக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல வந்து மூவ் ஆகும். மூவிங் பாடிக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல அந்த ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? This force வந்து produced due to geometrical dissimilarity of the surface of the bodies. அந்த ரெண்டு பாடிஸ்க்கு இடையில உள்ளான geometrical dissimilarity தான் அதுக்கு காரணம். Which are in relative motion. அந்த ரெண்டும் வந்து மூவிங்கா இருக்கக்கூடிய அந்த ரெண்டு பாடிஸ்க்கு இடையில geometrical dissimilarity தான் காரணம். Friction can produce the following effects. Friction opposes the motion. மூவ் ஆகிறத ஸ்டாப் பண்ணும். Cause wear and tear of the surface in contact. wear and tear ஏற்படுத்தும். ப்ரொடியூசஸ் ஹீட், உராய்வு வரதுனால என்ன பண்ணும், சூடு வரும். ஓகேங்களா? டைப் ஆஃப் ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது வந்து டூ பேசிக் டைப்பாக பிரிக்கிறாங்க. ஒன்று ஸ்டாட்டிக், இன்னொன்று கைனெட்டிக். ஸ்டாட்டிக் அப்படிங்கிறது வந்து விச் ஆர் அட் ரெஸ்ட் இஸ் கால் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். கைனெட்டிக் அப்படிங்கிறது மோஷன் ஆஃப் த பாடி, அதாவது வந்து மூவிங்ல இருக்கிறதுக்கு பேர் கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன். கைனெட்டிக் ஃப்ரிக்ஷனை வந்து டூவாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க, ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன், ரோலிங் ஃப்ரிக்ஷன். Sliding na when a body slides over the surface of the body, the friction acting between the surface in contact is called sliding friction. Rolling friction அப்படினா when a body rolls over the another surface and the friction acting in contact is called rolling friction அப்படின்னு சொல்றாங்க. Rolling friction is less than sliding friction. This is why the wheels are provided in the vehicles and trolley, suitcase, etc. ஓகேங்களா? That is why wheels are provided. ரோலிங் ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது வந்து லெஸ் தேன் ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன். When you push a slide book on a rough surface அப்படின்னா it is difficult to push. Keep some cylindrical pencil underneath a book and push it அப்படின்னா இது வந்து ஈஸியாக மூவ் ஆகும். ஏன் அப்படின்னா when you push the book, the pencil rolls in the direction of the applied force. They prevent the contact of the book with the rough surface. ஓகேங்களா? அந்த ரஃப் சர்ஃபேஸ்க்கு எகெயின்ஸ்டாக அந்த புக்கு வந்து மூவ் ஆகிறது கஷ்டமா இருக்கும். அதுவே ரோலிங் பென்சில் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு லீஸ்ட் ஃப்ரிக்ஷனை தான் ஆஃபர் பண்ணும். ஸோ அது வந்து கம்பேர் பண்ணும்பொழுது ஸ்லைடிங் டேபிளில் ஸ்லைட் ஆகிறது அது ஈஸியாக இருக்கும். திஸ் மெத்தட் இஸ் ஆஃபன் யூஸ்ட் இன் மூவிங் ஹெவி வுட் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர். ஹெவி வுட்டை ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா நேச்சர் ஆஃப் அ சர்ஃபேஸ், எந்த மாதிரியான சர்ஃபேஸ் அப்படிங்கிறது வந்து அஃபெக்ட் பண்ணுது. ஓகேங்களா? ஓகே, அடுத்து வந்து வெயிட் ஆஃப் த பாடி, அதோடைய ஏரியா ஆஃப் கான்டாக்ட், இது எல்லாமே வந்து டிசைட் பண்ணுது. ஓகேங்களா?
ஸோ லெட்ஸ் ஃபைண்ட் அப் வித் திஸ். நெக்ஸ்ட் யூனிட் பார்க்கும்பொழுது இந்த ஃப்ரிக்ஷனில் முடிக்காத ஒரு சில அந்த லாஸ்ட் 2 pages வந்து முடிச்சுட்டு நம்ம அடுத்த யூனிட் 3rd யூனிட் போகலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. Have a nice day.